ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அண்ணா நகரில் இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். இது நமக்கு 24/7 நமக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கும். நம்ம டே டைமில் போகிறத விட நைட் டைம் போனால் இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க தம்பி ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ட்ரு ஆகும்போதே ஷாப் எல்லாமே இருக்குது. ஃபுட் ஷாப் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கார் பார்க் பண்ணதுமே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரியாணிலேருந்து நமக்கு அங்கே என்னென்ன வேணுமோ எல்லாம் கேரளா ஸ்டைல் சரி, சவுத் சைடு, நார்த் சைடு ஃபுட்டு, மலேசியன் ஸ்டைல் ஃபுட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸே அங்கே அவ்வளோ இருக்குது. டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம், அப்புறம் இந்த மோமோஸு, பர்கரு, அதுக்கப்புறம் தோசை ஷாப் தனியாக இதுக்குன்னு ஸ்பெஷலாக தோசை நிறைய வெரைட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொங்கு நாட்டு கறி விருந்து, அப்புறம் இட்லி கடை, இன்னும் நிறையா இருக்குது. இங்கே நம்ம வெளியே பார்க்காத நிறைய ஃபுட் எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது. இங்கே நம்ம ஒவ்வொரு கடைக்கும் போய்ட்டு நம்ம பே பண்ணிலாம் சாப்பிட முடியாது. ஒரு 2-3 கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். 500க்கு, அப்புறம் 1000 ரூபி, 2000 ரூபின்னு சொல்லிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாக அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம ஒவ்வொரு கடையிலையும் நம்ம ஃபுட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். நமக்கு இதில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அது நமக்கு 1 இயர் வரைக்கும் நமக்கு நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. போனதுமே கேபி அந்த ஷவர்மா கடையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஷவர்மா தான் வேணுன்ட்டு ஒரே ஆடம். சரி இருடா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சுற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையுமே சுற்றி பார்த்தோம். நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே அவ்வளோ கடைகள் இருக்குது. அதனால் நாங்கள் போனதுமே இந்த டிக்கா எப்போவுமே போனாலும் இது வாங்கிக்குவோம். அதனால் அதுவே பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பார்த்து வாங்குகிறோம் அங்கே போனால். அது ஒன்று மெயினு. ஏன்னா இங்கே நம்ம வெளியே 100 ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே 150 ரூபா ரேட்டு போட்டிருப்பாங்க. அதனால் எல்லா ஃபுட்டுமே ஒரு வாட்டி பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பார்த்து நம்ம பட்ஜெட்க்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அங்கே நமக்கு சாப்பிட்றதுக்குமே சிட்டிங் ஏரியாவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். நிறைய சேர், டேபிள் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே இருக்குது. அது நம்ம எங்கே இடம் இருக்கோ அங்கே போய் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். மேலே கிட்ஸ்க்காக ப்ளே ஏரியாலுமே கூட இருக்குது. கேபி அங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உட்கார வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே நமக்கு கேரளா ஸ்டைல் ஃபுட் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அது எல்லாமே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நமக்கு அங்கே போனால் சாப்பிட்றதுக்கு தான் வயிறு வேணும். அப்புறம் பைசாவுமே கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த டிக்கா ஐட்டம்ஸ் வந்துருச்சு. ட்ரை கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இருந்தது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மட்டன் ஷீக் கபாபு, இது எல்லாத்துக்குமே மைனஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மீன் சட்னி கொடுத்துட்றாங்க. இந்த 3 மட்டுமே கிட்டத்தட்ட 900 மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நூடுல்ஸு, இது மலேசியன் ஸ்டைல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்ம அந்த பிரியாணி விடுவோமா, சரி ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டுருவோம்னு சொல்லிட்டு அதையுமே ஆர்டர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பரோட்டா, இந்த கறிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கேரளா ஸ்டைலில் செஞ்ச கறி, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சில்லி சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களுக்கெலாம் மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். நாங்களாம் ஜிகர்தண்டா குடித்தோம். செம்மையாக இருந்தது. ஆனால் காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதனால எல்லாமே ஒரு வாட்டிக்கு 2 முறை நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்குங்க. இதை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்துலேருந்து. ஓகே, அவ்வளோதான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.